அடடே கைனா என்னடா இந்த மாதிரி ஒரு கன் இருக்குங்கிற விஷயமே தெரியாம போயிருச்சேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இது ஒரு ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, லாங் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, மிஷின் கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கன்னு. சோ இது என்ன கன்னு, இதோட கேரக்டர் காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீடைலா நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஒண்ணுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. டெய்லி நல்லா கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கன்னை லாங் ரேஞ்சில யூஸ் பண்ணாலும் சரி, ஷார்ட் ரேஞ்சில யூஸ் பண்ணாலும் சரி, இதோட டேமேஜ் பாத்தீங்கன்னா அபாரமா இருக்கும். இந்த கன்னோட பேர் தான் காட். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் மிஷின் கன்னே சொல்லலாம். மிஷின் கன்னோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் தான். ஃபயர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா டிபி கேரக்டர் வந்து வச்சுக்கலாம். இவன் பாத்தீங்கன்னா நீங்க ஃபயர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அக்யூரசி இன்கிரீஸ் பண்ணி தருவான், மூவ்மெண்ட் ஸ்பீடையும் இன்கிரீஸ் பண்ணி தருவான். அக்யூரசி இன்கிரீஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பொலம கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு கிலோல டெஸ்ட்ராய் பண்ணிட்டா போதும். இவன் பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அக்யூரசி இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப கவர்ல இருக்க எனிமீஸோட க்ளோவால்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கைலர் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவரோட ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல எவ்வளவு க்ளோவால் போட்டாலும் சரி அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். கடைசில இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒண்ணே ஒன்று தான், ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் தான். சோ அதை இன்கிரீஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கைலரோட பொண்டாட்டியான லூனா கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இவ பாத்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பா. அடுத்த டைத்துல பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடையும் இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பா. அண்ட் இந்த ஒரு காம்பினேஷனை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை சேவ் நான் ரீபோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி காம்பினேஷனே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க.